Hi dear students, welcome to Way to Career YouTube channel. After 12th அப்புறம் இந்த காலகட்டத்தில் பாராமெடிக்கல் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலே 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் டியூஷன் ஃபீஸஸ் கேட்குறாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி லோ ஃபீஸில் பெஸ்ட்டான காலேஜில் படிக்கிறது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான அட்மிஷன்ஸை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, தென் அதுக்கான எலிஜிபிலிட்டி, ஃபுல் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ராசஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்டுக்கு வே டு காலேஜ் யூடியூப் சேனல் தென் இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கவுன்சிலிங்கை யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங் மூலியமா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஎம்எல்டி, ஓடிஏடி, டயாலிசிஸ், கார்டியாக் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கார்டியாக் பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷியன், இதே மாதிரி 19 டிகிரி கோர்சஸுக்குமே கவர்மெண்ட் காலேஜஸில் பெர் இயருக்கு 3000 to 5000 வரைக்கும் தான் டியூஷன் ஃபீஸஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. ஸோ இந்த காலேஜஸில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதோடைய உங்களுக்கு பெஸ்ட்டான கட் ஆஃப் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும், சீட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் இல்லையா? அதனால உங்களுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது மினிமம் 180க்கு மேலே இருக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். தென் இந்த கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜஸ்லையுமே டேரெக்டாக போக வேண்டியதில்லை, எந்த ஃபார்மே ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி ஆன்லைன் ப்ராசஸிங்கில் தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் ஆஃப்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான லிங்க் அப்படிங்கிறது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே மந்த் லாஸ்ட் வீக் அல்லனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் எதில் போடணும்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான். நீங்கள் எங்கேயுமே போய் ஃபார்ம் வாங்கி அப்ளிகேஷன் போட்டு போஸ்ட் அனுப்புற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது சம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. இந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கப்புறம் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட் வரும். அந்த எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் 250 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்கள் எத்தனை காலேஜஸ், எத்தனை கோர்சஸ் வேணுமாலும் சூஸ் பண்ணலாம். உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கான சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆகும். அலாட் ஆனதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை கொண்டு போய் கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ணுற நர்சிங், ஃபார்மசி, ஃபிசியோதெரப்பிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ். தென் இன்னொரு டவுட் வரலாம், ஒவ்வொரு கோர்ஸஸுமே தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன், நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போட வேண்டியதில்லை. எக்ஸாம்பிள் பிஃபார்முக்கு தனியாக போட வேண்டாம், பிபிடிக்கு தனியாக போட வேண்டாம். 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்குமே சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். இதே நீங்கள் ஜிஎன்எம் படிக்கணும்னா அதுக்கு தனியாக போடணும், ஃபார்ம் டி படிக்கணும்னா அதுக்கு தனியாக போடணும். அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோ ஃபர்தராக போடுறேன். இந்த கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இது ரிலேட்டடான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டட்னா எந்த இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகாமல் நம்ம வே டு கரியர் யூடியூப் சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு நிறுங்கள் வே டு கரியர் யூடியூப் சேனலுடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வே டு கரியர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.